ஸ்க்ரீன் பிளே கிளம்ஸியா இருக்கு கொஞ்சம். நல்லா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச சீன்னா தான் நேஷனாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு ப்ரோ. எல்லாம் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ஈக்குவலைஸ் அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சார்லாம் ப்ராப்ளமே இல்லை, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணா விஜயன் பண்ணியிருக்காரு, இல்லைடா வேற நானும் சீன்ஸ் பண்ணியிருக்கோம்ல வேற லெவல் ப்ரோ. இதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது ப்ரோ. 10 out of 10 தான். 10 out of 10 100 சொல்லலாம். அதில் ப்ராப்ளமே இல்லை ப்ரோ. ப்ரோ மியூசிக்லாம் வேற லெவல் பண்ணுறது. டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இன்னும் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கேரக்டர் உள்ளே போய் பார்க்கலாம். எல்லா கேரக்டருமே பெஸ்ட்டாகவே இருக்கும். உலக போற ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா இது வேற ஏதோ நோக்கத்தில் கொண்டு போறாரு. ஏதோ இந்த மாதிரி ஏதோ இந்த ஒரு நெகட்டிவான தோற்றத்தை கொண்டு போறாரு. ஏன்னா எல்லாத்தையும் பயமுடுத்திடுவார்ல. 29 அணுகுண்டுலாம் வருது. இதெல்லாம் மக்களோட யோசிச்சிருக்க மாட்டான். என்னடா பயமுடுறான், என்ன பண்றாரு, என்ன படம் இது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். செகண்ட் ஹாஃப்ல அப்படி டோட்டலா இல்ல. எவ்வளவுதான் நம்ம ஜாலியா அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கடைசியில வந்து ஒன்னா சேர்த்து இது பண்ணல. அந்த இடத்துல வந்து ப்ரோ படம் எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருந்தது ப்ரோ. ஆதி நான் வந்து ஃபர்ஸ்ட் தரமாக படம் கொடுத்துக்கிறாங்க. விஎஃப்ஸ் தான் செம்மையாக பண்ணிக்கிறாங்க. படத்தில் மியூசிக் அதோட தரமாக இருக்குது ப்ரோ. நட்ராஜ் சார் சூப்பர் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படத்தில் இந்த விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. படத்தில் மியூசிக்லாம் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ட்ராக்காக பிஜிஎம்மாக தான் வரும். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் செம்ம படம், தரமான சம்பவம். ஆதி வச்சு செஞ்சுட்டாங்க. படம் சூப்பர் படம். படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் வேற லெவல், வேற லெவல். படத்தோட ஹீரோவே மியூசிக் தான். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? புது ஜானர் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்ல படம். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? 4.5. சரி ஓகே. உண்மையிலே மியூசிக் வன்சே வந்துட்டு டைரக்ஷன் அவர் தான், ஸ்க்ரீன் பிளேயும் அவர் தான், மியூசிக்கும் அவர் தான், ஆக்டரும் அவர் தான். என்ன வேற என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு எடுத்து ஹிப்ஹாப் தமிழா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் அவ்வளோ அருமையா இருக்கு. எனக்கு எங்கேயுமே படம் போகிறதே தெரியலங்க. எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு தேவையில்லாம ஒரு பாட்டு வரும், தேவையில்லாம ஒரு சாங் வரும், இல்லை 2 டங்கிட்டிங்க ஆடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோயினுக்கு பாட்டே இல்லை. ஹீரோயின் டிராவல் பண்ண விடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஹீரோயினை டிராவல் லவ்வுக்கு பாட்டு கிடையாது. எல்லாமே லைக் எல்லாம் நல்லதுதாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது இருக்கு. நல்ல வேலை நேத்தா ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். தேவையில்லாம வந்து இந்த மிஸ்டர் சந்துருவா ஏதோ ஒரு படம், அதில் இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, சரி அப்படிதான் இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்ச படம். மோரோவர் வந்து ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம். 3வது உலக போர் இது ரோபோட்லாம் வந்து ட்விஸ்டா வந்து பின்னாடி நிற்குது. அது என்னன்னு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல. ஆனால் நட்டு சார் வேற மாதிரி ஒன்று இருக்காரு, வேற மாதிரி. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா ஆக்ஷன். அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் ஹிப்ஹாப் பண்ண பற்றி என்ன மியூசிக் எப்பவுமே இந்த படத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணிருக்கேன். படத்தில் நட்ராஜன் நடிச்சிருக்காரு. அவரோட அவர் சதுரங்க வேட்டையிலே நமக்கு தெரியும். இதுல வந்து இன்னும் சதுரங்க வேட்டையோட டபுளா நடிச்சிருக்காரு. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதா படம்? சூப்பரா கனெக்ட் ஆகுது. நீங்க உள்ள வந்து பார்க்கல, உள்ள வந்து பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே ஆதியனெல்லாம் வந்தாரு ஷோக்கு. நல்லா பேசினாரு. ஆனாங்க எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாமே படம் எல்லாருமே கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேட்டார் எப்படி இருக்கு. எல்லாருமே பாட்டெல்லாம் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. படத்தில் எங்கேயாச்சும் லேக் இருந்துச்சா? லேகெல்லாம் எதுவும் இல்லை. லேகே இல்லை. 2.5 hours உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. படம் நல்லா இருக்கு. ஹிப்ஹாப் ஆதி, நட்டி சாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், சிங்கம்புலி சாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. எல்லாமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் டிவியில் பார்ப்போம், ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கும் போர்ப்பா, இங்கே அங்கே ஒரு 1000 பேர் செத்துட்டாங்க, இங்கே ஒரு 2000 பேர் செத்துட்டாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ பாவமே அப்படி அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். டிவியை மாற்றிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். உண்மையிலே அப்படி ஒரு போர் உண்மையிலே நடக்கும்போது நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோங்கிறத ஒரு டைரக்டரா, ஒரு தமிழனா, ஒரு இந்தியனா ஆதி சார் ஜெயிஸ்டார்னே சொல்லலாம். படத்துல மியூசிக்லாம் மியூசிக் நான் வந்து லவ் சாங்ஸ்ல நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தேன். லவ்வே அவர் அதிகமா போகவே இல்லை. ஏன்னா அவரோட ஸ்டைல் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. அதெல்லாம் தாண்டி கதைக்குள்ளே ஒன்றி வாழ்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா போர் நடக்கும்போது ஒரு விஷயங்களையும் அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாரு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஃபீலே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம ஈஸியா நினைச்சிடும்.
போர் தானே, நம்ம நாட்டுல ராணுவம் இருக்கு, அரசியலுக்கு வரவங்க இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கோம், இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை என்ன பண்ணிட முடியும் நம்ம யோசிக்கலாம். ஆனா அவங்க உள்ள நுழைஞ்சாங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய விஷயம், நம்ம எவ்வளோ விஷயத்துக்காண்டி போராடுறோம், சாப்பாடுக்கு இதுக்கு அதுக்குன்னு, சுதந்திரம் அது வந்து போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. மியூசிக் அதான் அவரோட ரேப் அந்த மாதிரி தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஸ்க்ரீன் பிளேனா எப்படி இருக்கு ப்ரோ? ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்கு, பட் ஒரு சில இடத்துல லேக் ஆகுது. ஆனால் ஒரு முறை பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதா படம்? ஓகே தான், ஒரு சில இடத்துல லேக் இருக்கு, பட் ஓகே தான். ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதா படம்? கனெக்ட் ஆகுது. இப்போ அவருக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்? சேமான ஈக்குவலாக இந்த உலகத்திலே வந்து என்ன தெரியுமா முக்கியம்? அது பொண்ணோ பொருளோ பணமோ முக்கியம் கிடையாது, மனுஷனோட தந்திரம் தான் முக்கியம். அப்படியே ஒரு அடிச்சுட்டு இருக்காரு, அது ஒரு ஃப்ளோல போகுது அப்படியே. அண்ட் அந்த ஒரு படத்துல கூட அந்த பணம் முக்கியம் அது எல்லாமே சொல்லுவார்ல, அந்த மாதிரி இது கதை என்னதுதான் ஆடப்பட ஹீரோ இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி அவரோட இன்ட்ரோவே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் பார்க்கதான் வந்து எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு எஸ்ஏஜிரியா இருந்தேன் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஹிப்ஹாப் தமிழாவோட பெரிய ஹிட் படம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கு. ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்ன பொறுத்தவரை படம் சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர், வேற லெவலா போயிட்டு இருக்கு. படத்தை பத்தி வேற என்ன சொல்றது, நெகட்டிவா சொல்றதுக்கு தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே இல்ல. ஆக்சுவலா என்னடா இவ்வளவு தூரம் மூஞ்சியை நான் எப்படி வச்சிருக்கேன். நம்ம அரசியல்வாதி கிட்ட எவ்வளவு விஷயங்களுக்காண்டி போராடிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. எவனோ வந்து அடிமைப்படுத்தினா சுத்தமா நம்ம கிட்ட சுதந்திரங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும்ங்கிறது அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. படத்துல அரசியல் பேசுறாங்களா? அரசியல் நிறைய இருக்கும். அரசியல் கடைசி உலக போர்ல உலகமே அழியிற சமயத்துல கூட அரசியல்ங்கிற ஒரு விஷயம் உருவாகத்தானே செய்யும். அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பார்ட் 2க்கு லீடு கொடுத்த விதமா இருக்கட்டும். இந்த மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் புக்ல படிச்சிருப்போம் ஒரு உலக போர்னு. ஸோ பசங்களாம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நம்ம எவ்வளவு சினிமா மோகத்துக்குள்ள நம்ம மூழ்கி போயிருக்கோங்கிற விஷயத்த ஒரு சினிமால இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இவ்வளவு தூரம் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஹிப்ஹாப் பார்ட்டி சார், ஏன்னா அந்த விஷயத்துல ஒரு விஷயம் வரும், ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறது யாரு, நம்ம ரிஷிகாந்த் கூப்பிடு தலைவனை ஒரு ரீல்ஸை போட்டு விடுறா, ஒரு ஹேஷ்டாக் போட்டு விடு, அவ்வளவுதான். ஃபேன்ஸ் எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட். நம்ம யோசிக்கிறதே கிடையாது, அவர் சொன்னது கரெக்டா தப்பானே நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு மூழ்கி இருக்கோங்கிறத தெளிவா காமிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்காந்து பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் சீட்ல உட்காந்துடலாம். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா இந்தியன் தமிழன் அந்த மாதிரி. படம் உண்மையில அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹீரோயின் முக்கியமா வந்து இப்ப நிறைய படத்துல வந்து ஹீரோயின் வந்துட்டு சும்மா வருவாங்க போவாங்க, சும்மா வருவாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு எப்பவுமே வந்து முதலமைச்சர் செத்துருவாரு. இந்த படத்துல முதலமைச்சர் சாகல, அவரே ஒரு கெத்தா கடைசியில காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த பொறுத்தளவு எம்மதமும் சம்மதமே, எல்லாருமே இந்தியர்கள். இந்திய ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சா எனக்கு இந்த ரிபப்ளிக் நினைச்சா பயமா இருக்குடா. ஒருவேளை 2029 வந்துட்டா என்ன பண்றது? அவ்வளவு பெசப்பி படுத்து தூங்கிட வேண்டியதான்றியா? அதெல்லாம் வராது. சண்டை போடாம எல்லாரும் இந்தியா காண்டி அது ஒரு நிலையில இருங்க அப்படின்ற இப்பதான் தெரியுது அரசியல்வாதிங்க திண்டாட்டம் எப்படி. அரசியலை பத்தி சொல்லிட்டே இருக்கோம்ல, அரசியலுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த படம் அரசியல்வாதிகளை பெரிய ஒரு பொறுப்புல நிறுத்துற ஒரு படமா இருந்துச்சு ஆக்சுவலா.